ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச பூண்டு ஊறுகாய் ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்லா காரசாரமாக இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அந்த ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு நல்லா சின்ன சைஸ் பூண்டாக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு நான் பூண்டு உரிச்ச பூண்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதே அளவு நீங்கள் வெந்தயத்தூளும் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 எலுமிச்சம்பழத்தோட சாறு இந்த சைஸ் அளவுக்கு புளிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், இல்லை நாட்டு சக்கரை இதனாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டில் ஒரு 1/4 பங்கு அளவை நம்ம வந்து இடித்து சேர்த்துக்க போகிறோம். அதனால தான் நான் வந்து தோல் இல்லாமல் இருந்தால் நல்லது, இல்லை தொண்டையில் சாப்பிடும்போது இதாகுன்றனால தான் நான் வந்து அப்படி செய்ய சொன்னேன். இல்லை நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் தோலோடு போட்டால். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மசியும். நான் எப்போயுமே வெந்தயப்பொடி அந்த மாதிரி இடித்து வச்சுருப்போம், அதை தான் உங்களுக்கு நான் அதில் காட்டியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி நல்லா இடித்து பூண்டை எடுத்து வச்சுருக்கோம் உப்போடு சேர்த்து. நம்ம எடுத்து வச்சோம் எல்லா உப்பையும் போடல, ஒரு 1/4 பங்கு அளவு தான் உப்பு அதில் சேர்த்துருக்கோம். மீதியை நம்ம ஊறுகாய் பண்ணும்போது போட போகிறோம். இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் வந்து நிறைய யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 50 mlக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரு கொத்தளவு. அப்புறம் நம்ம உரித்து வச்ச மீதி இருக்கிற பூண்டு இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டையும் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதிலே ஓரளவு குக் ஆகிடும். இது அந்த மாதிரி குக் ஆகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வெந்தயத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு 3 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஸ்டேஜாக குக் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எலுமிச்சை சாறையும் ஊற்றிடுங்க. அதோட நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த உப்பு இருக்கு இல்லையா, அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நீங்கள் நல்லா லோ டு மீடியமில் வச்சே பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதோட வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா அது நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கு ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா உங்களுக்கு வந்து கசப்பு வந்துருமா அப்படின்னு. கண்டிப்பாக கசப்பு வராது. நல்லா லோ டு மீடியமில் வச்சு அந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும் தான் நம்ம வந்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம ஊற்றின அந்த 50 ml நல்லெண்ணெயும் பாருங்கள் ஓரத்தில் அப்படியே நல்லெண்ணெய் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நல்லா லோ டு மீடியமில் வச்சிங்கன்னா பூண்டும் நல்லா குக்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எலுமிச்சை சாறு கசக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக 15 நிமிஷத்தில் இந்த ஊறுகாய் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். தோல் உரிக்கிறது மட்டும்தான் பூண்டுக்கு உங்களுக்கு வேலை இருக்கும். மற்றபடி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.